நெக்ஸ்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் எல்லோ கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு பிரபு. நம்ம அண்ட் சிஎஸ்கேவோட டயாட் ஃபேன் பிரசாத் ப்ரோவும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம சிஎஸ்கேவோட ப்ராபபிள் ரிட்டன்ஷன்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பிரசாத் ப்ரோவை ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். கோர் ரிட்டன்ஷன்ஸ் பத்தி பேச வேணாம் ப்ரோ. இப்போ வந்து தோனி இருக்க போறது இல்ல. சிஎஸ்கே கோர்னா யாரை பாக்குறீங்க நீங்க நெக்ஸ்ட் ஃபியூச்சர் சிஎஸ்கே ஸ்டார்ஸ்? இப்போ இருக்கிறதுல யாரெல்லாம் நீங்க அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஆடியே ஆகணும் நினைக்கிறவங்களை மட்டும் சொல்லுங்க. ரிட்டன்ஷன்ஸ் பத்தி அப்புறம் பேசலாம். So மும்பைக்கு எப்படி பும்ராவோ நம்மளுக்கு வந்து we have this Pathirana for sure. So he is going to be the weapon for CSK in the depth overs. So Pathirana is there. So I don't know. See, I have huge respect for Ruturaj Gaikwad also, but I rate somewhat Pathirana better than Ruturaj Gaikwad because of his bowling, death bowling and all. So yeah, number 1. Number 2 is always Ruturaj Gaikwad. Third is Shivam Dube. I think they'll go for Shivam Dube because left-hander is there. அதுக்கப்புறம் they may go with Ravindra Jadeja is there for sure. இன்னும் அவருக்கு ஒரு 6 வருஷம். என்ன ஜடேஜா அதுக்காக ரியாக்ட் பண்ணீங்களா? ஓகே, இன்னும் ஏதோ சொல்ல வராரு நினைச்சேன். சாரி, ஜடேஜாவே சொல்லலங்க, லைட்டா ஒரு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. நான் எப்படி போனேன்னா I'm looking at a more futuristic இது. So youngsters, I'm naming the youngsters first who's going to be there for the next 10 years. ஏன்னா இவனுங்களா இருப்பானுங்க கண்டிப்பா. நம்ம ஜட்டுக்கு பரவாயில்ல, சிஎஸ்கே டம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து வயசு ஆகல, இன்னொரு 6 வருஷம் ஆடலாம், 5-6 வருஷம் ஆடலாம். But he's also getting aged there. So these are the 4 possible retentions. எனக்கு தெரிஞ்சு இவங்க இருப்பாங்க. அப்புறம் தலை already is there. இப்போ அவர் அன்கேப்டா வர்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் கசப்பா இருந்தாலும் but his presence will be there. So இவங்க 5 பேரும் தான் வந்து பாசிபிள் ரிட்டென்ஷன்ஸ் இல்ல. அது வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நமக்காக ரூலை வந்துட்டு பிசிசிஐ மாடிஃபை பண்ணிருக்காங்க அவர் ஆடணுங்கிறதுக்காக. அதுவும் ஸ்பெசிபிக்கா 7வது ரூலா அதை போட்டிருக்காங்க. அதை 2nd ரூலா போட்டிருக்கலாம், 8th ரூலா போட்டிருக்கலாம். மெனக்கெட்டு 7ன்னு போடுறதே அவர் ஆனர் பண்றதுக்கு தான். சோ அதனால to all the contributions whatever Dhoni has done to the Indian team இதெல்லாம் பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரீயா விடுங்க. ஆமா. சோ ஓகே பிரபு, நீங்க என்ன நினைக்கிறீங்க கோர் பத்தி? ரிட்டென்ஷன் ஆப்ஷன் தோனி வந்துட்டு லைக் லாஸ்ட் ஆப்ஷன்ல கண்டிப்பா வந்துட்டு காசி சாரோட இல்ல வந்துட்டு ஃபிளெமிங்கோட எல்லாம் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன்ல ஒரு நல்ல ஒரு கோர் வந்துட்டு ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சாரு. ஒரு டெவான் கான்வே அட் த டாப். டெவான் கான்வே ஆடல, பட் லைக் டீம் வைஸ் பார்த்தா டெவான் கான்வே அட் த டாப், ரச்சின் ரவீந்திரா 1 down 2 down அந்த இதுல. ஸோ லைக் மொயின் அலி போறாருன்னா மொயின் அலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரு? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்டான ஒரு கோர் ரெடியா இருக்கு. பட் இந்த வாட்டி மெகா ஆக்ஷனுங்கிறனால கொஞ்சம் அதுல மேபி ஏதாவது அங்க இங்க 1-2 மாற்றம் ஆகலாமே தவிர்த்து ஒரு நல்ல கோர் வந்துட்டு சிஎஸ்கே என்னைக்குமே கோரை பேஸ் பண்ண டீம்னா ஒரு கோர்னு இருக்கு கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா, I want Rachin Ravindra to come. ஏன்னா they started liking Rachin Ravindra better than Devon Conway தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிஎஸ்கேல அந்த சிஎஸ்கே அகாடமில தான் வந்து பிஃபோர் கோயிங் டு தி ஸ்ரீலங்கன் சீரிஸ் அவர் வந்து அந்த ஸ்பின் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ஸ்பின் ஆடுறதுலாம். ஸோ தே ஹேவ் ஹேட் அ வெரி குட் பாண்டிங் ரச்சின் ரவீந்திரா அண்ட் சிஎஸ்கே. ஸோ அவங்க வந்து ஸோ தே வில் ஆர் டீமோ ஐ டோன்ட் நோ தே வில் கோ அண்ட் தே வில் கோ ஆல் அவுட் ஃபார் ஹிம். ஸோ அதுவும் நான் சொல்ல விரும்புறேன். அபார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் 5 அது வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல டீடைலா பேசலாம் ப்ரோ. ஏன்னா நாங்க டிஸ்கஸ் பண்றப்போ உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கோர் பத்தி நானுமே ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த கோர் அப்படிங்கிற வார்த்தை மெயினா வந்து தெரிய வரதுக்கு காரணமே சிஎஸ்கே அண்ட் எம்ஐ தான். ஏன்னா அவங்க தான் அந்த பேட்டர்னே வந்து லான்ச் பண்ணி விட்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவங்கள சுத்தி ஒரு மெகா ஆக்ஷனுக்கு வரப்ப ஒரு 4-5 பேர் எடுத்துக்கணும். இப்போ சிஎஸ்கே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெகா ஆக்ஷனுக்கும் நம்ம மெயின் கோலே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம விட்ட பிளேயர்ஸ்லாம் திருப்பி வருமா அப்படிங்கிறது. இப்போ முரளி விஜய் ஐயோ எடுத்துடணும், ஐயோ மைக்லசி எடுத்துடணும், ஐயோ ஃபாஃப் டு பிளேசஸ் எடுத்துடணும். அந்த வேற எந்த பிரான்ச்சைஸ்க்கும் அந்த ஒரு டெஸ்பரேஷன் இருந்திருக்காங்க கூட எனக்கு தெரியல. ஸோ வந்து அந்த கோரை செட் பண்ணி அண்ட் ஒரு ஏஜ் ஃபேக்டர் வச்சு நம்ம 2 மெகா ஆப்ஷனுக்கு இவங்களை வச்சுதான் ஓட்ட போறோம். ஒரு 6 இயர்ஸ்ல இருந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு இந்த பிளேஸ் ஒரு 6-7 பேர் இருக்க போறாங்க அப்படிங்கிற பேட்டர்னை உருவாக்கி அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு வெகு சில டீம்கள்ல சிஎஸ்கே வந்து ஒரு தலையாய டீம் தான் சொல்லணும். அவங்க வந்து டாப் மோஸ்ட் டீம்னு சொல்லலாம். அதனால அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ கோருக்கு சிஎஸ்கே ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி தான் அது ரெண்டுமே ஒன்னுத்துக்கு ஒன்று காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ நம்ம வித் தட் நோட் செகண்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் செக்மெண்ட் வந்து போகாது, என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். பிரசாத் ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு, நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்களும் முடிச்சீங்கன்னா அவரு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரிட்டென்ஷன்ஸ்ல. நான் வந்து எப்படி ரிட்டென்ஷன் பண்றேன்னா ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டை மட்டும் வச்சுக்கலாம் மாதிரி தோணுது. 5 பேரை ரீடைன் பண்றேன், இன்க்ளூடிங் அன்கேப்டு பிளேயர். யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 18 crores வந்து ருத்துராஜ் அண்ட் பத்திரானா 2 பேரும் 18 crores. 14 crores நான் ஜட்டுக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு.
தளபதி அப்படிங்கிறதா இருக்கட்டும், அவர் இவ்வளவு நாள் பிரான்சைஸ்க்கு பண்ணிருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ரிட்டையரும் ஆயிட்டாரு. இந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து அவர் அந்த ஸ்லாப்லயே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழேயே தூபே இருக்கலாம் 11 crore ஸ்லாப்லன்னு தோணுது எனக்கு. 2 18 crore ஸ்லாப்ல வந்து ருத்ராஜ் பத்தினா, 14 crore ஸ்லாப்ல ஜட்டு மட்டும், 11 crore ஸ்லாப்ல தூபே. அன்கேப்டு பிளேயரா தோனி வந்து 4 crore. ஒரு ஆர்டிஎம் கார்டை மட்டும் வச்சுக்க போறாங்க. அது வந்து குரூஷியலா இருக்கு. அந்த ஆர்டிஎம் யார் மேல இது பண்ண போறாங்க, இதுதான் என்னோட தாட்டு. பிரபு நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பிரசாந்த் ப்ரோ. இல்ல என்ன கேட்டீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் 4 ரிட்டென்ஷன் 2 ஆர்டிஎம் நான் போவேன் நான். ஏன்னா லைக் வந்துட்டு எனக்கு துபே வந்துட்டு 11 crore நான் வந்துட்டு வாங்கிடுவேன் ஆப்ஷன்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் 4 ரிட்டைன் தான் இல்ல விட மாட்டாங்கப்பா. இல்ல இல்ல நோய் சிஎஸ்கே அப்படிதான் தோணுது எனக்கு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன்னா நம்ம இன்னொரு நிமிஷம் ஒரு கவுண்டர் பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுவும் சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த ஆர்டிஎம் நிறைய வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு யோசிக்க வாய்ப்பு இருக்குல்ல சிஎஸ்கே. அவங்க ரொம்ப ட்ரெடிஷனல் வேலை, கன்வென்ஷனல் வேலை போற டீம். ஆர்டிஎம் நிறைய வச்சுக்கிட்டு நம்ம போட்டு ஒருத்தன் பிட்டை ஏத்தி நம்ம ஒரு பிளேயரை மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப தூபே வந்து ஒரு 9 crore கிடைக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆர்டிஎம் போடுறாங்க, ஆர்டிஎம் போனா திருப்பி ஒரு பிட்டு போலான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து மும்பையே கூட போக வாய்ப்பு இருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு மிடில் ஆர்டர்ல 6 hitter வேணும். இவங்களே கூட ரொம்ப ஹாண்ட் பண்ணிருக்காரு ஆர்சிபியை கூட ரொம்ப ஹாண்ட் பண்ணிருக்காரு. அவனுங்க 3 ஆர்டிஎம் வச்சுட்டு வர போறானுங்க. இங்க வரவன எல்லாம் எடுத்துக்கணும் பாப்பானுங்க. ஓகேவா? ஏன்னா பிளேயர் ரீடென்ஷன் இல்ல, 3 பேர் தான் ரீடைன் பண்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். அப்படி பிளேயர் இல்லங்கிறப்போ குட்டி கிரவுண்டு மாட்டிக்கிச்சுன்னா சொல்லிட்டுவான் அப்படிங்கிறப்ப ஒரு 14 கோடிக்கு எடுத்துட்டு போய் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 கோடி லாஸ்ட் தான் சிஎஸ்கே. இல்ல ஆக்சுவலா லைக் அந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் வந்துட்டு துபேக்கு வருமா அப்படின்னு என்ன பர்சனலா கேட்டா எனக்கு ஆக்சுவலா தெரியல. மெகா ஆக்ஷன்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் துபேவை விட நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு அந்த இடத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால பீப்புள் அட்டென்ஷன் ஓன்ட் ஃபாலோ ஆன் துபே. திருப்பி கவுண்டர் தான் வர தோணுது என்னால. ஏன்னா வந்து ஏன் அக்செப்ட் பண்ணிக்க போனா அவர் 2 சீசன் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்க வந்து உங்களோட இது கருத்து சொல்றதை நான் டினை பண்ணணும்னு நினைக்கல. நான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறேன். அவர் என்ன மாதிரி ரோல் ஒன்னு டிஃபைன் பண்ணி இதனையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணியும் காட்டிட்டாரு. அண்ட் இப்போ வந்து என்ன இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாலும் T20 தூபே இருக்காரு, ஒரு கான்ஸ்டன்ட் மெம்பர் இன் பிளேயிங் 11. பிளேயிங்லாம் விடுங்க விக்கி, அவர் வந்து அந்த சிஎஸ்கே சிஸ்டமோட அப்படியே அக்வைண்ட் ஆயிட்டாரு, அடாப்ட் ஆயிட்டாரு. இப்ப புது பிளேயர்னா வந்து செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். தலைவன் அப்படியே சிஎஸ்கே அப்படியே ஃபேமிலி எல்லாம் கூட்டு வந்து அந்த அப்படியே அந்த ஒரு சிஸ்டம், அந்த என்வாயன்மெண்ட், அந்த ரோல் எல்லாமே டிஃபைன் ஆயிடுச்சு. சோ அது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நல்ல பெரிய பெரிய பிளேயர் எல்லாம் கூட சிஎஸ்கே விட்டு புடிச்சிருக்காங்க. நம்ம ரெய்னாவை விட்டுருக்காங்க, அவர் விட்டுட்டு பிடிக்கல. அது மிகப்பெரிய தப்பு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹாண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம் அதான். மேபி அது ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா இவரு பிராவோவை அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, டுப்ளிசிஸ் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, சாண்ட்மேர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வேணுன்ற பிளேயர் விட்டு எடுக்கிறாங்க. ஆனா தூபே வந்து ஒரு இந்தியன் கோர், அவர் ஒரு ஃபாரின் ரிட்டன்ஷனா இருந்ததுன்னா அது வேற. அதுதான் என்ன ஒன்னே ஒண்ணு தோணுது. ஆனா நீங்க கவுண்டர் பண்ணுங்க, மேபி 11 crore போவாருன்னு நீங்க டிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்க. இல்ல அதான் இப்போ ஒரு தீபக் சகர்லாம் வந்துட்டு அவர்லாம் ஒரு ஸ்ட்ராங்கா ரொம்ப தேவை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தீபக் சகருக்கும் போனாங்க, ஷர்துல் தாக்கூருக்கும் போனாங்க அந்த 2021 ஆக்ஷன்லன்னு நினைக்கிறேன். சோ அதனால கண்டிப்பா அவங்க வேணும்னா எடுத்துப்பாங்க. நான் ஏன் சொல்றேன்னா 2 ஆர்டிஎம்ங்கிறது லைக் துபேக்கு வந்துட்டு ஒரு 11 crore வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறது. ஏன்னா நமக்கு பர்ஸ் வந்துட்டு நமக்கு ஆக்ஷன்லயே வேணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு இப்ப 5 பேர் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 19 ஒரு 20 பீப்புளோ நமக்கு வேணும் டு கம்ப்ளீட் த ஸ்குவாட். சோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே நான் துபேக்கு இவ்வளவு அமௌண்ட் வைக்கிறேன். அவங்க மேபி டூப்ளசிஸ் விட்டு ரீடைன் பண்ண டைம்ல என்ன பண்ணாங்கன்னா டூப்ளசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பஞ்சாப் பிட் பண்ணவும் தான் சரி ஓகே இது சரிப்பட்டு வராதுன்னு இது பண்ணிட்டு ஆர்டிஎம் எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி மேபி ஏன்னா அந்த சான்ஸை நீங்க துபே கிட்ட தான் எடுக்க முடியும். ஒரு பத்திரானா கிட்டயோ இல்ல வந்துட்டு ஒரு ரவீந்திர ஜடேஜா கிட்டயோ எல்லாம் நீங்க ஆக்ஷன்ல விட்டுட்டாங்கன்னா. இன்னொன்னு கேக்குறேன், இன்னும் இந்த இதுவும் வந்துட்டு இருக்கு, ஜட்டு வந்து ரிலீஸ் பண்ணி ஆர்டிஎம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏஜ் ஃபேக்டர் அது ஏதாவது தோன்றீங்களா? சான்ஸே இல்ல. சுரேஷ் ரெய்னாவை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்புக்கான ஒரு இதுவா வந்துட்டு நிறைய ஹேட்ரட் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸே சிஎஸ்கே மேல நிறைய விஷயங்கள் திணிச்சாங்க. சோ அதனால கண்டிப்பா அந்த தப்பை இனிமே பண்ணவே மாட்டாங்க. வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாலாம் இன்டெகிரல் பார்ட். இன்னைக்கெல்லாம் தோனியை பத்தி ஜடேஜா இதுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேஜ்லயோ சிஎஸ்கே பேஜ்ல போஸ்ட் வருதோ இல்லையோ ஜடேஜாவை பத்தி வருது. ஜடேஜா சாலிடா அவர் போடுற போஸ்ட வந்துட்டு ஏதாவது அதுக்கு ஒரு வித்தியாசமான கேப்ஷன் போட்டு போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிபி அன்னைக்கு தோனி தூக்குனது தான் இருக்கு. அதான் இருக்கு. சொன்னாங்க கேப்டன்சி கொடுத்துட்டு போனதுனால ஜடேஜா வந்துட்டு இல்ல தீக்ஷனா மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிற டீம்ல ஜடேஜா மாதிரியும் பிளேயர்ஸ் எல்லாம் வேணும்ன்ற நானு.
So one of the very fine fielders. இல்ல see நான் வந்து தூபேயோட பாயிண்ட்டுக்கும் வரேன். தூபே வந்து எப்படின்னா இஷான் கிஷன் எப்படி மும்பைக்கு இருக்கானோ அதே மாதிரி தான் தூபே சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர். என்ன இஷான் கிஷன் வந்து கீப் பண்ணுவாரு, இவர் வந்து ஒரு மாதிரி பவுலிங் போடுறாரு. இப்போ வந்து பவுலிங் கூட ரோஹித் சர்மா எல்லாம் கொடுத்து இவர் ஒரு மாதிரி டீசெண்டா போடுறாரு. நம்ம ருத்ராஜ் கேக்வாடுக்கு வேற இந்த மீடியம் பேசஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அதுவும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. Indian player who can play spin well, who can hit long sixes and who can come and start hitting right from the ball go. அந்த 4 ஆப்ஷன் இந்த 4 இருக்கு. சோ வித் இம்பாக்ட் பிளேயர் ரூல், அவர் சுமாரான ஃபீல்டர் தான், பட் நவ் வித் இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஆல்சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சோ சிவம் துபே எனக்கு கஷ்டம் தான், பண்ணா மிராக்கிள் தான். சோ அது இருக்கு. அண்ட் ஆல்சோ வாட் ஐ ஃபீல் இஸ் தே மே யூஸ் துஷார் தேஷ்பாண்டே ஃபார் ஆர்டிஎம். ரச்சின் ரவீந்திரா வேணுமே, அப்புறம் எப்படி ரச்சின் ரவீந்திரா விட்டுட்டு எப்படி அது வந்து இட்ஸ் கோயிங் டு பீ a good headache. பாப்போம் அது எப்படின்னு தெரியல. இல்ல ஓகே, முதல்ல ஒரு ரிட்டென்ஷன் சொல்லிட்டோம். நீங்க 4 ரிட்டென்ஷன் சொல்லிட்டீங்க, 2 ஆர்டிஎம் கார்டு வச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை ப்ரோ ரிட்டைன் பண்றீங்க, எத்தனை ஆர்டிஎம் கார்டு வச்சுக்க போறீங்க சிஎஸ்கே? ஆர்டிஎம் ஐ திங்க் இல்ல ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் சொல்லிடுங்க. எத்தனை ரிட்டென்ஷன்ஸ் பண்ண போறீங்க, ஆர்டிஎம் கார்டு எத்தனை எடுத்துட்டு போவீங்க ஆப்ஷன் டேபிளுக்கு? 5 ரிட்டென்ஷன்ஸ் இஸ் 5. ஒரு ஆர்டிஎம் கார்டு எடுத்துட்டு போறீங்க. ஓகே, நீங்க தூபே ரிட்டைன் என்ன பண்றீங்க? நீங்களும் நானும் தூபே ரிட்டைன் பண்றோம். 200% I'll retain Dubey bro. என்ன bro see அந்த உங்களுக்கு அந்த ஓபனிங் செட் ஆச்சு, மிடில் ஆர்டர் செட் ஆச்சு, ஜடேஜா கீழ தோனி ஆடுறதுக்கு இருக்காங்க. சோ அந்த மிடில் ஸ்பாட்ஸ்ல தான் நீங்க ஃபில் பண்ணனும் ஆப்ஷன்ஸ்ல. So Dubey is somebody who has been acquainted with the CSK squad. He knows the part of the system, he knows what is his role. So அதெல்லாம் வந்து அவங்க shackles break பண்ண மாட்டாங்க. And also he has been batting well for CSK and giving good results. So அந்த மாதிரி இருக்கிறப்போ Dubey பண்றது ரொம்ப கஷ்டம், என் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப கஷ்டம். So I don't know. So yeah. Okay. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆர்டிஎம் கார்டு வச்சிருக்க பிரபுவே சொல்லட்டும். 2 ஆர்டிஎம் கார்டு யார் மேல யூஸ் பண்ணுவீங்க? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நானே சொல்லிடுறேன். ரச்சின் ரவீந்திரா, கான்வே, ரிக்வி, தீபக் சார், ரவீந்திரா, இவரு துபே. ரவீந்திரா துபேல போட்டு கண்ண மூடிடுவேன், அவ்வளவுதான். எனக்கு அதுக்கப்புறம் இல்ல இன்னொன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. இதுல நம்ம வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம், ஆகாஷ் நம்மளும் ஆர்சிபி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ருத்ராஜ் வந்து தோனி வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார் ஆக்ஷன் டேபிள்ல இந்த இயர். அவர் நீ உன் டீம் எடுத்துக்கோங்கிற மாதிரி ஒரு பேக் சீட் தான் எடுத்துக்க போறாருன்ற மாதிரி நீங்க 2 பேரும் கன்வர்ஸ் பண்ணி மேபி ஒரு சில இன்ச் கொடுப்பாருன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன், இப்போ ருத்துராஜ் தான் அந்த கால் எடுக்கணும்னா அவருக்கு கான்வே கூட பயங்கர ரேப்போ இருக்கு. அவங்க ஹாலிடேஸ் எல்லாம் கூட ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க அவுட் சைட் இந்தியா. சோ அப்படி இருக்க ஒரு கான்வேவை வந்து ஆர்டிஎம் பண்ணாம ரச்சின் ரவீந்திரா பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா நீங்க வந்துட்டு அந்த பாண்டு அது எல்லாம் ஓகே தான். ஒரு டெவான் கான்வே வந்துட்டு நீங்க பைபேக் பண்ண முடியுமா, ரச்சின் ரவீந்திராவை நீங்க பைபேக் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா டெவான் கான்வே தான் நீங்க பைபேக் பண்ணலாம். அரௌண்ட் ஒரு 4 to 5 crore கண்டிப்பா அவர் கிடைச்சிருவாரு. ஏன்னா டீம்ஸ் எல்லாம் ஃபில் சால்ட், ஜானி பேர்ஸ்டோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸோட அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் முடிச்சு பர்ஸ் எல்லாம் காலி ஆயிருக்கும் போது ஆக்ஷனர் வந்துட்டு பாத்துட்டு டெவான் கான்வே 2 crore அப்படிம்பாங்க. அது நம்ம ஆக்ஷன்ல அவர் எப்ப வராருன்றதை வச்சுதான் தெரியும். அவர் ஃபர்ஸ்டே வந்துட்டாருனால நான் தான் சொல்றேன். டெவான் கான்வேக்கு வந்துட்டு இப்ப டெவான் கான்வே ஸ்டாட்ஸ் நீங்க எப்படி பாப்பீங்க? லைக் போய்ட்டா நெட் கட் ஆயிச்சோ, கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. சோ ஸ்டாட்ஸ் அப்படி வச்சு தானே பாப்பீங்க. சோ அவரோட இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்லாம் இப்ப ரொம்ப புவரா இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா டூரா இருக்கட்டும், அதுக்கு முன்னால ஆன சீரீஸா இருக்கட்டும், ரொம்ப புவரா இருக்கு. அவர் திரும்ப சிஎஸ்கே நெட்ல தான் வந்து விழுவாரு. சிஎஸ்கே ஆடும்போது ஒரு டிஃபரெண்ட் பீஸ்டா ஆடுவாரு. இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அக்செப்டபிள் தான், இது நான் கன்வின்ஸ் ஆகுறேன். ஏன்னா கான்வேவை பை பண்ணிப்பாங்க, விட மாட்டாங்க கண்டிப்பா. மேபி ஒரு 7 crores 5 crores போனா கூட எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திராக்கு ஆர்டிஎம் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா மினிமம் 8 crores போவாருன்னு தான் தோணுது எனக்கு. ஆமா, அப்போ இந்த ரிஸ்வி, தீபக் சாஹர், துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா, பிஸ், மிச்சல் சாண்டர், டேரல் மிச்சல் இல்ல தெரியல. ஆக்சுவலா தீக்ஷனா இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா லைக் டாக்ஸ் என்ன போய்கிட்டு இருக்குன்னா ஆர்ஆர் வந்துட்டு அஸ்வினை ரீடைன் பண்ண போறது இல்ல. சோ அப்படி அவர் ஆக்ஷன் டேபிள்ல வராருன்னா ஆப்வியஸா வந்துட்டு முடிச்சிட்டோம், அவள் தான். ஒரு 4 கேரம் பால் போடுறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டோம். அண்ட் தீபக் சகர்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறதுனால சிஎஸ்கேவே விட்டுடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. சிஎஸ்கேவே விட்டுலாம்னு யோசிக்கும் போது மத்த எந்த டீமே பிட் பண்ணாது அப்படிங்கும் போது ஆப்வியஸா சிஎஸ்கே வந்துட்டு அந்த பேட்ல ரைஸ் பண்ணி பேஸ் பிரைஸ்ல தூக்கிடுவாங்க. சோ அதனால அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஷர்துல் தாக்கூர்லாம் எனக்கு தெரிஞ்சு லைக் ரொம்ப ஒரு ஸ்டீல் பண்ணிடுவாங்க ஷர்துல் தாக்கூர்லாம். ஏன்னா இப்ப டீம்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு பிளேயர் வந்துட்டு சிஎஸ்கேல ஆடுறதுக்கும் மத்த டீம்ஸ் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீபக் சார் மேல எனக்கு இதுக்கு மேல வந்து ஒரு 6 கோடிக்கு மேல போகணும்னு தோணுது. சிஎஸ்கே சப்போஸ் வந்து பிட் பண்றாங்கன்னா கூட பேஸ் பிரைஸ்ல எடுக்க போறாங்க. இது வந்துட்டு இல்ல 6 கோடிக்கு எடுப்பாங்கப்பா. அவர் ஃபிட்டா இருக்காருன்னா ஒரு 6 கோடிக்கு போவாருன்னு தோணுது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க ஒண்ணு பாக்கணும். அவர் ஃபிட்டா ஐபிஎலுக்கு வந்துட்டு 3 பால் ஓடி போய் போட்டு 4வது பாலுக்கு நொண்டிடுறாரு. என்னதான் ஒரு ஃபிட்னஸா வந்தாலும் அது ஒரு கன்சர்னா இருக்கு. சோ அதனால
பேஸ் பிரைஸ்க்கு எடுப்பாங்க. மேபி தீபக் சகாரை வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு பேஸ் பிரைஸ்ல எடுத்து பெஞ்சில் உட்கார வச்சிருப்பாங்களே தவிர்த்து கண்டிப்பா எடுக்காம அந்த 6 crore மார்க்குலாம். ஓகே பிரசாத் ப்ரோ, நீங்க ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்கு, யாருக்கு போடுறீங்க? ரச்சினுக்கு தான் போடுறீங்க? ரச்சின் ஆர் துஷார் தேஷ்பாண்டே. ஏன்னா நான் ஏன் துஷார் தேஷ்பாண்டே சொல்றேன்னா கேளுங்க. இப்ப ஏன் துஷார் தேஷ்பாண்டே சொல்றேன்னா, துஷார் தேஷ்பாண்டே நம்ம மும்பைக்காரர். ஸோ அவருக்கும் அந்த ருத்ராஜ்க்கும் அந்த பாண்டிங் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இஸ் பிக்ட் அப் விக்கெட்ஸ். ஒரு மாதிரி பர்பிள் கேப்லாம் பண்ணிருக்காரு. டாப் விக்கெட் டேக்கர் ஃபார் சிஎஸ்கே ஆல்சோ. ஸோ ஐ திங்க் இஸ் மோர் அண்டர்ரேட்டட் திங். Maybe Tushar Deshpande, and no surprises if Tushar Deshpande gets retained also. I don't know. ஆக்சுவலா துஷார் தேஷ்பாண்டே வந்துட்டு அன்கேப்டு தானே, இன்னும் எதுலயும் கேப்ட் ஆகல. இந்தியாவுக்கு ஆகல. அன்கேப்டு. அப்ப ஆறுமே யூஸ் பண்றாங்க இல்ல ஆர்டிஎம் இல்லாம வருவாங்களா? இல்ல அப்படி இல்லன்னா நீங்க சொல்ற லூப் ஹோல் படி தூபேவை தான் விட்டு பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துரும். இல்ல ஜடேஜாவை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பக்கம் பயமாவே இருக்கு எனக்கு. சான்ஸே இல்ல. அவங்க எடுத்தா ரிஸ்க் எடுத்தா துபே மேல மட்டும் தான் எடுப்பாங்க. அப்படி இல்லன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே சிஎஸ்கே எடுக்கலனா கேகேஆர் போட்டுட்டு இருப்பாரு bowling. துஷார் தேஷ்பாண்டே அப்படியே ஓடிவாரு. அவரு மிடில் ஸ்டார்க்கு தான் ஸ்டார்டிங். இவரு பிராவோ கூட சேர்ந்துக்கிட்டு ஆமா வைடா போடுவாரு. ஜாலியா அங்க போயிட்டு ஏன் போடு வைடா. கொஞ்சம் அசந்தா அண்ணன் தம்பியும் கூட போயிடுவாங்க. 2 லார்ட் பிரதர்ஸ், ஷர்துல் தாக்கூரும் துஷாரும் தானே வாங்கணும். தெரியல, மேபி லைக் அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்துட்டு இப்ப பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேசர் மட்டும்தான். சோ அதனால லைக் ஆக்ஷன்ல போயிட்டு சிஎஸ்கே வந்துட்டு பவுலிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி சாலிடா இருக்கு. ரவீந்திரா, துபே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஹர்ஷித் ராணா மட்டும் கேகே ரிலீஸ் பண்ணா மும்பைல போடுவாரு. ஹர்ஷித் ராணாவும் பும்ராவும் ஒண்ணா. கண்டிப்பா ஹர்ஷித் ராணா பும்ராலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் அந்த பக்கம் 140ல போடுவாரு பும்ரா, இந்த பக்கம் ஒரு ஸ்விங் எல்லாம் வேற பண்ணுவாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துக்கும். ஃபேஸ்லயே வேற பெர்ஃபார்மன்ஸ் போடுவாரு. ஆமா அங்க மயங்க வேற ஒரு பஞ்சாயத்து வேற நடக்கும். ஜாலியா இருக்கும். ஆனா என்ன ருத்ராஜ் கேட்க கிழிப்பாரு. சோ அதுவும் ஜாலியா இருக்கும். ஓகே, அப்ப வந்து இது ஆர்டிஎம்மும் எல்லாருமே சொல்லிட்டோம். நானுமே அதுதான், ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் இருக்குன்னா நான் வந்து நீங்க சொன்னதால கன்வின்ஸ் ஆயிட்டேன். நான் கான்வென்ட் தான் நினைச்சேன். ரச்சின் ரவி தான் யங் ப்ராஸ்பெக்டா இருக்காரு. அண்ட் சிஎஸ்கே ஒரு யங்ஸ்டர் க்ரூம் பண்ணி அவரு பவுலிங்கும். ஆனா ருத்ராஜ் கிட்ட திருப்பியும் அந்த ஒரு இதுதான் இருக்கு. இந்த பார்ட் டைம் பவுலர்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ரச்சின் ரவீந்திராவை எடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். நான் சொல்லிட்டா தோனி எல்லாம் இருந்தால தைரியமா ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் தருவாரு. போடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்பின்னை ட்ரை பண்ண மாட்டேங்கிறாரு. நான் பார்ட் டைம் பவுலரா டேரில் மிச்சலுக்கு கூட ஓவர் கொடுப்பேன். நான் ஒரு ஸ்பின்னரை யூஸ் பண்ண மாட்டேன். அது ஏன்னு தெரியல. because he is a good player of spin and அவர் எப்படி போடுறாருன்னா, சாரி டு இன்டரப்ட், சிஎஸ்கே அவர் வந்து அவர் 5 பவுலர்ஸ் போடுறாருன்னா 5 பவுலர்ஸ் இட் மே பி a good day or bad day for them. அவங்க அந்த 4-4-4-4 போட்டு முடிக்கணும். சோ நடுவுல அந்த பார்ட் டைம் 2 ஓவர் போடுறதுலாம் இல்ல. ஏன்னா ஒன்ஸ் ஐ திங்க் டேரில் மிச்சல் had a very bad day, but still டேரில் மிச்சல் அந்த 4 overs கம்ப்ளீட் பண்ணி 59 ரன்ஸ் கொடுத்தாரு. சோ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் டேரில் மிச்சல் மோயின் அலி உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒரு ஓவர் தரலாம் அப்படின்னு. நான் என் பவுலர்ஸ் தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. மேபி அந்த இன்டென்ஷன் கொஞ்சம் தள்ளி வரணும். சொல்லுங்க. நான் ஆக்சுவலி வந்து எனக்கு கிஷோர் சொன்னதான் ஞாபகம் வருது. நம்ம ருத்ராஜ் நிறைய சொல்றோம். மேபி அது டேரன் ஐ மீன் ட்வைன் பிராவோட இதா கூட இருக்கலாம். அவர் வந்து ஸ்லோவர் ஒன் இப்படியே பண்ணிக்கலாம் பிளான். ஏன்னா அவர் தான் பவுலிங் கோச். அவர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல வந்து இல்ல இது இவ்வளே போடு, மீடியம் பேசரே போடு. தோனி சொன்னா கேட்க மாட்டாரு, ருத்ராஜால டிலே பண்ண முடியாது, அதனால கூட இருக்கலாம். அவர் நிறைய வாட்டி இதை நம்ம ரிப்பீட் பண்றப்போ சொல்லிட்டே இருந்தாரு, ருத்ராஜ் மேல நம்ம ஓவரா பண்ண முடியாது. ஒரு நியூ கேப்டனு ஃபிளெமிங்கும் பிராவோவும் இன்புட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுவுமே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ சிஎஸ்கேவோட பவுலிங் கோச் இப்ப யாரா இருக்க போறாங்கன்றத வச்சும் அந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆக போகுது, பவுலிங் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இது வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான இயர். ஏன்னா ஆப்வியஸா லைக் தோனியோட லாஸ்ட் இயரா இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு நார்மல் பவுலிங் கோச்சை எடுத்துட்டு கூட இப்படிதான் 3 வருஷமா சொல்றீங்கன்ற மாதிரி இருக்கு. இல்ல அது ஃபைன். இப்பவும் தெரியாது. அவர் வந்துட்டு 2021ல கப்பு வாங்கிட்டு சிஎம் கிட்ட வந்துட்டு டிராஃபி கொடுக்குற இதுலயே வந்துட்டு சொன்னாரு, மை லாஸ்ட் T20 will be in Chennai, it may be next year or maybe in a 5 years of time அப்படின்னாரு. அதனால தோனியை வந்துட்டு நீங்க நம்பவே முடியாது. அது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் சிஎஸ்கே அடுத்த ஃபியூச்சர் நோக்கி யோசிக்கணும். இனிமே வந்துட்டு ஒரு நார்மல் கோச்சை வச்சுக்கிட்டா நார்மல் கோச் இருந்தாலே போதும்,
எங்க டீம்ல இருக்க கோச் பேனல் எல்லாத்தையும் கேப்டன் பண்ண டீம் இன்னும் கேப்டன் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ சப்போர்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபயரா வரணும். ஏன்னா ஆப்வியஸா தோனியோட பிரெயினுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு பிளேயருங்கிறது சான்ஸே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு ருத்ராஜுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது என்விரான்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா ஒரு 6th டிராஃபி கூட நெக்ஸ்ட் இயர் வாங்கலாம். என்ன வாங்கலாமா, வாங்கிட்டுருவாரு ப்ரோ. அதெல்லாம் ஒரு தடவை தான் குறி தவறும், அதெல்லாம் எடுத்துருவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பரத் அருண் மேபி a good option. பரத் அருண் ஒரு கேகேஆர்ல இருக்காரு. பரத் அருண் கேகேஆர்ல இருந்து போல, பரத் அருண் கேகேஆர்ல தான் இருக்காரு. இப்போ பிராவோ போயிட்டார்ல ப்ரோ. பிராவோ மென்டார் கோச்சா போல. ஓகே, அவர் கௌதம் ரீப்ளேஸ் பண்றாரு, கௌதம் கம்பீரை ரீப்ளேஸ் பண்றாரு. ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் ரீப்ளேஸ்மென்ட். ஓகே ஃபைன், சரி தெரியல. மேபி ஐ திங்க் லட்சுமியே தான், பாலாஜி தான். சோ லெட்ஸ் சே இட்ஸ் a very good headache for the இவங்க கூட ஒரு because people will be craving to come and coach CSK. Dave Steyn is a very good option. சோ நான் விக்கெட் அடிக்க சொன்னேன், எனக்கு யார் பவுலிங் கோச்சா, எனக்கு அவங்க பாக்குறோம், அவங்க வந்து யார் போட போறாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு நினைச்சேன். It's a very good headache for but unlike Mumbai, CSK doesn't take this as a business. They take it as like, you know, an entertainment or, you know, a sport. நல்லதோ கெட்டதோ they all leave it to the captain, they leave it to the management, they have a core. அதெல்லாம் எல்லாம் தோனி. சோ இந்த ஏஜ் நான் சொல்றேன், ஏஜ் வச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. இதே நான் ஜடேஜா மும்பை கார்டுனா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன் ஜடேஜா டவுட்ஃபுல். பட் இங்கெல்லாம் அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏஜோ ஏதோ until and unless he wishes to opt out, they'll be going with the same squad தான். And தெரிஞ்ச அம்பத்தி ராயுடுவே ரிட்டையர் ஆவல்னா போன வருஷம் அம்பத்தி ராயுடு இன்னும் சும்மா ஆடு ரிட்டையர் பண்ணிக்கிறேன் ஆடு மென்டாலிட்டி. அவர் ரிட்டையர் ஆனாரு, காசி போன் பண்ணி எதுக்கு ரிட்டையர் ஆறா ஒன்னு எனக்கு அந்த வருஷம் வேணும்னு சொன்னனால திரும்ப ட்விட்டர்ல போஸ்ட் எடிட் பண்ணிட்டு இல்ல நான் ஆட போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபைனல்ஸ்ல அந்த 5 பால்ல வந்துட்டு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு போனாரு. சோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேல்யூ பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸை விட. ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் இந்த வருஷம் தான் ஐபிஎல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே எம்ஐ விட்டுட்டு சரி இவங்க நார்மல் டீமா தான் இருக்காங்க, பட் இவங்களை விட பெட்டர் டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு 2008-9 வந்துட்டு அந்த ஆடம் கில்கிறிஸ்ட், ஷேன் வார்னே, கிரேம் ஸ்மித் அந்த மாதிரி இருந்தப்ப ராஜஸ்தான், டெக்கான் சார்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஐன்னு டாமினேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த 2 டீமோட கேப்டன்ஸ் வந்துட்டு சரி நாங்க பேண்டனை பாஸ் ஆன் பண்றோம்னு சொல்லிட்டு போற அந்த டயத்துல மத்த எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தலைய போட்டு பிச்சுக்கிட்டு வேற சிஎஸ்கே எம்ஐ ஒரு ஸ்டெப் பேக்ல வராங்க. சோ புலி பதுங்குது பாய போகுதுன்னு தான் நினைக்கிறேன். சோ புலி நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்டு என்னோட ஃபைனல் தாட்ஸ் முடிச்சுக்கிறேன். ஓகே, பிரஷர் பிரதர் சொல்லணுமா இல்ல முடிச்சலாம்? இல்ல bro, I think see whatever it may be, when it comes to, you know, on paper CSK may be like this, but when it comes to the people playing in the ground, I think we are a much more good side. We have very good set of fans also. So very good. Chepaukla வந்து, but I think India தான் நடக்க போகுது. India தான் நடக்க போகுது. Chepauk will be hosting it and home conditions நம்ம நல்லா ஆடுவோம். ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் அதான் அந்த ருத்ராஜ் கைக்வாட் அந்த கொஞ்சம் அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி அந்த பார்ட் டைமர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா I think it will make more sense and CSK ஜெயிப்பாங்க. My bet is always on CSK. I think we'll be going all the way this season. Looking forward for the auctions. பாப்போம். ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரானரி டீம்ஸ். மும்பை வந்து கொஞ்சம் வருஷங்களாவே பதுங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஒரு மெகா ஆக்ஷன் 2 மெகா ஆக்ஷன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூரா போயிருச்சு. அதனால இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில ரிட்டையர்மெண்ட்ஸ், பொலார்டு, மலிங்கா மாதிரி ரிட்டையர்மெண்ட்ஸும் அவங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸோ ஒரு நல்ல டீமை வந்து இங்க பிடிச்சாங்கன்னா கூட அவங்களுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஈக்குவலி டு சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். சிஎஸ்கேமே இப்போ தோனி அட்மேக்ஸ் 99.99% இதுதான் லாஸ்ட் சீசனா இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அவரை கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப சான்சஸ் லேமா தான் இருக்கு. ஸோ மேபி ஒரு நல்ல டோர்னமெண்டா நடந்து அவருக்கு ஒரு ஹாப்பி சென்ட் ஆஃப் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவர் எந்த இடத்துலயுமே சென்ட் ஆஃபே ரிசீவ் பண்ணல. அண்ட் சேப்பாக்ல தான் லாஸ்ட் மேட்ச் ஆடுன்னு சொல்லியிருக்காரு. மேபி இந்த சீசன் கம்ப்ளீட் பண்ணாம கூட நடுவுலேயே ஏதாவது ஒரு இதில் ஃபேர்வெல் வாங்கிட்டு கூட அவர் போயிடலாம், நமக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஃபார் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் திஸ் வீடியோ நினைக்கிறேன். அண்ட் நம்ம கண்டினியூஸா இவ்வளோ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், 10 டீம்ஸையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த டீம்ஸ். அண்ட் எந்த பயஸும் இல்லாமல் நியூட்ரலைஸா இருந்து எந்த டீமுக்கு எது பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற நம்மளோட இன்புட்ஸும் நம்மளோட தாட்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஏதாவது தப்பா இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ வீடியோஸ் வந்து உங்களுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நல்ல வர்த்தி கண்டென்ட் எங்களுக்கே தோன்ற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும்.
So, வேற ஒரு சொல்லுங்க வீடியோக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஓவர் ஹெல்மிங் இது கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் நிறைய கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் நல்லா இதுவா இருக்கும், மோட்டிவேஷனா இருந்து நாங்களும் இன்னும் நிறைய ப்ரீ ரெக்கார்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு போடுவோம். ஏன்னா பஞ்சாப் டிசி டீமுக்கே வந்துட்டு அப்படி போட்டிருக்கீங்கிறப்போ கண்டிப்பா சிஎஸ்கே மாதிரியான ஒரு டீம், எம்ஐ மாதிரியான ஒரு டீமுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எப்போ போடுவீங்கன்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்க வந்துட்டு அடுத்து இந்த ரிட்டன்ஷன் ஆனதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் எங்களோடதோட சரியா போயிருக்கா, அப்புறம் ஆக்ஷனுக்கான என்னென்ன டீம்ஸ் என்னென்ன எடுக்க போறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்காக நாங்க எடுத்துக்கிறோம். ஆமா, ரிட்டன்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம போட்டதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு மேட்ச் இருக்கு, என்ன கோட்டை விட்டுருக்காங்க, எதை ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் டீடைலா ஒரு டீமுக்கும் இன்னொரு வாட்டி வீடியோ போடுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். வேற சில வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். பை. தேங்க்யூ. பை.